அண்ணாமலை சொல்லியிருக்கிறாரு, ஓபிஎஸ் சொல்லியிருக்கிறாரு, எங்களோட ஆர்டி டீம் கருத்து அதை முன்வைக்கிறாங்க. இந்த கட்டத்துக்குள்ள எடப்பாடியை நம்பி சீட் கன்வெர்ட் ஆகாது. வேற விஜய் வேற எம்ஜிஆர் ஜெயலலிதா சொல்லி வராரா? விடுதலை சிறுத்தைகள் மதிமுக தொகுதியில் எம்ஜிஆர் அபிமானிகள் உளுந்தூர்பேட்டை, முகையூர், ஸ்ரீபெரும்புதூர் எல்லாம் 20 விழுக்காடு கேப்டன் விஜயகாந்துக்கு போட்டானா 8 விழுக்காடு ஆவரேஜா போட்ட இடத்துல அதே மாதிரி விஜய்க்கு எம்ஜிஆர் ஜெயலலிதா அபிமானிகள் செங்கோட்டை ரூட்ல போட்டுட்டா கூட்டணி கட்சி எங்க ஜெயிக்கும்? ஸோ 2 ரெட்டலைக்கு ஒரு தாமரை வேணுங்கிறத அண்ணாமலை வச்சு விளையாடுறாங்க. எடப்பாடின்னு சீட்டை சொல்லல, 2 ரெட்டலைக்கு ஒரு தாமரை வேணுங்கிறது தான். அண்ணாமலை எடுத்த 11.4 விழுக்காடு ஓட்டுக்குரிய சீட்டு வேணுங்கிறத அண்ணாமலை யாருக்கும் விட மாட்டாங்க. பிஜேபி ஐடிவிங்க ஜெயிக்கிற சீட்டு அது இதுன்னு எடப்பாடிக்கு ஜாலரா அடிச்சு ஏதாவது போனா கூட அண்ணாமலை ஆர்மி அடிச்சு நொறுக்கிடுவாங்க. அண்ணாமலை எடுத்த 11.4% வாக்குக்கு 2 ரெட்டலைக்கு ஒரு தாமரை வைன்னு எடப்பாடியை கேட்பாங்க. அது இல்லைன்னா இந்த நாடார் ஓட்டு சீமானுக்கு போகும், தேவேந்திர குல வேளாளர் ஓட்டு பட்டியல் வெளியிட்டு இதுல சீமானுக்கு போகும், சாதாரண பிராமணர்கள் ஓட்டு 4 ஜால்ரா பிராமணர்களை வச்சு மேல்மட்டத்தில் வியாபார பிராமணர்களை வச்சு எடப்பாடி ஏதாவது செய்யலாம். ஆனால் சாதாரண பிராமணர்கள் அந்த இடத்துக்குள்ள 6 பிராமண கேண்டிடேட்டை விட்டு பாரதியாருக்கு பாரதனை கேட்கக்கூடிய பெரியார் மண்ணல்ல பெரியாரே மண்ணுங்கிற சீமானுக்கு போக வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த இடத்துக்குள்ள எடப்பாடியை வச்சு சீட் கன்வெர்டபிலிட்டி ரொம்ப சிக்கல். அதனால பலத்துக்குரிய சீட் வேணுங்கிறதுல அண்ணாமலை தன்னுடைய காய்களை நகர்த்துறாரு, தன் விளையாட்டை பாஜக செய்து. அதுதான் ஓபிஎஸ் தினகரனை வச்சு அண்ணாமலை போடக்கூடிய ஒரு திட்டம்னே வச்சுக்கலாமா சார்? கண்டிப்பா.